நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த புதியதொரு மாதத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இதோ இந்த வருடத்தில் 5 மாதத்தை முடித்து இந்த 6ஆம் மாதத்தின் முதல் தேதியில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஜீவ நாட்களையும் ஆசிர்வாதத்தின் மாதங்களையும் கூட்டி கொடுத்திருக்கின்றார். இறைவனுக்கு உண்மையுள்ள பாத்திரமாய் நன்றி சொல்லக்கூடியவர்களாய் இந்த நாளில் இருப்போம். இந்த மாதம் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு என்னதென்றால், ஆண்டவரை மட்டும் நம்பு. இதை பற்றின ஒரு முன்னுரை சொல்ல ஆசைப்படுகின்றேன். என்னதான் ஆனாலும் நான் தேவனை நம்புவேன். சூழ்நிலை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்னவென்றால், வேதனையில், கஷ்டத்தில், பள்ளத்தாக்கில், என் இழப்பில் ஆண்டவரை நான் நம்புவேன். நான் விரும்பும் மனிதர்கள் என்னை கைவிட்டாலும், அவர்கள் என்னை விட்டு சென்றாலும், நான் உம்மை மட்டும் நம்புவேன். உம்மோடு தான் நான் இருப்பேன். உம்மை மட்டுமே நான் ஆராதிப்பேன். யோபு உடைய வாழ்வில் இக்கட்டுகள், கஷ்டங்கள், இழப்புகள், செல்வத்தை இழந்தார், பிள்ளைகளை இழந்தார், குடும்ப நிலை குலைந்தது. அவருடைய நண்பர்கள் அவதூறாய் பேசினார்கள். இருந்த எல்லாமே அவருடைய வாழ்வில் இல்லாமல் போயிற்று. ஆனாலும் அவர் சொன்னது, எல்லாவற்றையும் நான் இழந்தாலும் ஆண்டவரை நம்புவேன். என்ன ஆனாலும் அவர் மேல் வைக்கும் நம்பிக்கை அசைக்கப்படக்கூடாது. நிலைத்து நின்று பாருங்கள், நன்மையாய் அவர் முடித்து தருவார். நம்முடைய வாழ்வில் அற்புதங்கள் நடந்தாலும், நடக்காமல் இருந்து தாமதித்தாலும் ஆண்டவரை நம்ப வேண்டும். ஜெபித்ததற்கு உடனடியாக பதில் கிடைக்கும் போதும் நான் ஆண்டவரை நம்புவேன். ஜெபித்ததற்கு பதில் வராமல் போனாலும் நான் ஆண்டவரை நம்புவேன். எதிர்பார்த்தது நடக்கும் போதும் நம்புவேன். எதிர்பார்த்தது நடக்காத போதும் நான் நம்புவேன். அதுதான் நல்ல ஒரு விசுவாசிக்கு அழகு. இந்த மாதத்துக்கான வாக்கு தத்தம் இன்னதென்றால், திருப்பாடல் அதிகாரம் 125 இறைவார்த்தை 1. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சீயோன் மலை போல் என்றும் அசையாது இருப்பர். ஆண்டவரை நம்பி இருப்போர் சீயோன் மலை போல் இருப்பர். அவர்கள் அசைக்கப்படுவதில்லை. ஒரு விசுவாசியின் நம்பிக்கையை இந்த இடத்தில் சீயோன் மலைக்கு ஒப்பிடுகின்றனர். நீங்கள் இந்த நாளில் தேவனை நம்புகின்றீர்களா? அப்படியென்றால் உங்கள் அஸ்திவாரம் வலுவானதுதான். சீயோன் மலைதான் தேவனின் ஆலயம், ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைந்த இடம். யார் ஒருவர் ஆண்டவரை நம்புகின்றாரோ அவர்களை அவர் பிரசன்னத்தால் மூடுவார். அவருடைய நம்பிக்கையே தேவ ஆலயமாய் இருக்கின்றது. நீங்கள் ஆண்டவரை எல்லா சூழ்நிலைகளிலும் நம்பும்போது நீங்கள் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் இன்று உங்கள் துன்பத்தில், போராட்டத்தில், இழப்பில் ஆண்டவரை நம்பி நம்பி விசுவசித்தால் உங்கள் விசுவாசத்தின் உச்ச கட்டத்திற்கு வருவீர்கள். எடுத்துக்காட்டாக யோபுவை போல எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. நான் எப்படி ஆண்டவரை நம்புவேன்? நான் எப்படி நம்பி நிற்பேன் என்று ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலாம். சங்கீதக்காரன் சொல்வதைப் போல் திருப்பாடல் அதிகாரம் 18 இறைவார்த்தை 30 இந்த இறைவனின் வழி நிறைவானது, ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது, அவரிடம் அடைக்கலம் புகும் அனைவருக்கும் அவரே கேடயமாயிருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் எப்படி நம்ப வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இதுதான் உங்களுக்கான பதில். நம்முடைய தேவனின் வழி நிறைவானதாம். அவர் நம்பிக்கைக்குரியவராம், நம்முடைய வாழ்வின் கேடகமாக இருக்கின்றார். As for God, his way is perfect. The word of Lord is dependable. He is a shield to all who trust him. அவர் வழி நிறைவானது, அவர் வார்த்தை நம்பத்தக்கது, அவரிடம் அடைக்கலம் புகுவோர்க்கு அவர் கேடயமாய் இருக்கின்றார்.
இந்த இறைவன் நம்முடைய வாழ்வில் எப்படியாய் செயல்படுகின்றார் என்றால், நிறைவுள்ளவராய், நம்பத்தக்கவராய், கேடயமாய் செயல்படுகின்றாராம். எப்போது நீங்கள் ஆண்டவரை முழுமையாக நம்பி நிற்கும் போது அவர் இவ்வாறாக நம்முடைய வாழ்வில் செயல்படுகின்றார். ஆண்டவரின் வழி சரியான வழி, சிறப்பான வழி. இந்த ஜூன் மாதத்தில் என்ன நடந்தாலும் அவரை மட்டும் நம்பி நிற்போம். நீங்கள் அவரை மட்டும் நம்பி இருந்தால் என்றைக்குமே அசைக்கப்படுவதில்லை. சீயோன் மலை போல் நிலைத்திருப்பீர்கள். காற்றடித்தாலும், புயல் அடித்தாலும், எதிர்மறையான சூழ்நிலைகள் வந்தாலும் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஏனென்றால் உங்கள் நம்பிக்கை இறைவன் மீது இருக்கின்றது. அந்த இறைவன் நிறைவுள்ளவராக, நம்பத்தக்கவராக உங்கள் வாழ்வின் கேடயமாக இருக்கின்றார். இந்த நாளில் இந்த வார்த்தையை பற்றி பிடித்து கொண்டு இந்த மாதம் முழுவதும் இறைவனை நம்பி பயணிப்போம். சிறப்பான ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ்வோம். ஆமேன். காட் பிளஸ் யூ. கண்களை மூடி செபிப்போமா. அன்பே உருவான இறைவா, அருமையான வார்த்தையை கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இதோ யார் யாரையோ நம்பி நாங்கள் ஏமாந்து போன காலங்கள் அநேகம். இந்த நாளில் உம்மை மட்டுமே நம்பி எங்கள் வாழ்க்கை பயணத்தை நடத்தப் போகின்றோம். நீர் எங்கள் வாழ்வில் நிறைவுள்ளவராக, நம்பத்தக்கவராக, கேடயமாக இருப்பீர். சிறப்பான பாதையில் நடத்துவீர் என்று நம்புகின்றோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரையும் நீர் கரம் பற்றி நடத்தி இந்த நாளில் அவர்களுக்கு கேடயமாக நீர் இருப்பீராக. எல்லா சூழ்நிலைகளிலும் உம்முடைய வழியில் அவர்களை நடத்துவீராக. இந்த ஜெபங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஏறெடுக்கிறோம். உயிருள்ள தகப்பனே, ஆமேன். காட் பிளஸ் யூ.